வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் தான் ஐ எம் காதலன். இந்த படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. இந்த விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வருது. ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ண வர்றப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோவை அடிச்சிடுறாரு. அதனால ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்கணும்னு போய் இவர் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காவும் காமெடியாவும் சொல்ற படம் தான் ஐ எம் காதலன். வாங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பேர் விஷ்ணு. இவர் எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் இன்னும் அரியர்ஸை கிளியர் பண்ணல. இப்ப இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இங்க இருந்து எப்படி கால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, சாதாரணமா இவ்வளவு அரியர்ஸ் வச்சிருக்கவங்கள நாங்க கூப்பிடவே மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இல்ல சார் இங்க இருந்து தான் மெயில் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, இது எங்க சைட்ல இருந்து வந்த ஒரு மிஸ்டேக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு இன்டர்வியூமே வச்சோம். இருந்தாலும் உங்களோட ரெஸ்யூம் எங்க கிட்ட தான் இருக்கு, ஏதாவது ஜாப் இருந்தா நாங்க கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வெளியே வராரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டும் வராரு. இவரோட பேர் வந்து ஜெஸ்வின். ஹீரோ கிட்ட, உங்ககிட்ட ஃபாத்திமாவோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கொடுன்னு எவ்வளவு நாளா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், ஆனா நீ பண்ணி கொடுக்கவே மாட்டேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவு ஈஸியாலாம் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜெஸ்வின் என்ன சொல்றாருன்னா, டே அவளோட அக்கௌண்ட் வந்து நான் பிளாக் பண்றதுக்காகலாம் கேட்கல, அவன் என்னை ஏமாத்துறாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம வேற ஒண்ணு ட்ரை பண்ணலாம். அவளுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு லிங்க் அனுப்பி வைக்கலாம், அதை அவ கிளிக் பண்ணாலே போதும், அவளோட அக்கௌண்ட்டை நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது போதும், நம்ம இப்பவே அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டு, ஒரு நிமிஷம் இருடா, நான் ஷில்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. ஷில்பா யாருன்னா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இன்டர்வியூவும் போச்சு, நெக்ஸ்ட் இன்டர்வியூல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின், இதுக்கு மேல இனிமே எங்க இன்டர்வியூ இருக்கு, திறமை இல்லாதவங்க கூட ஈஸியா பாஸ் ஆகிற இன்டர்வியூ தான் இது, இதுலயே நீ செலக்ட் ஆகலன்னா இதுக்கப்புறம் நீ எதுல செலக்ட் ஆக போற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் உனக்காச்சும் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் எந்த இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணல, எங்க அப்பா என்கிட்ட அவரோட பினான்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாரு, அதனால அங்கதான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவும் சமாதானமாகறாரு, ஏன்னா இவளுக்காவது வேலை கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஜெஸ்வினும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட வீட்டுல அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவரோட வீட்டில் ஓல்ட் மாடல் கம்ப்யூட்டர் தான் இருக்கு. கம்ப்யூட்டர் பழசா இருந்தாலும் அவன் யூஸ் பண்ற வைஃபை பக்கத்து வீட்டில் இருக்க பையனோட வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட் ஜெஸ்வின்க்கு கொடுக்குறான். இதுல ஏதாவது ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அந்த லிங்கை ஆட் பண்ணி ஃபாத்திமாக்கு அனுப்பிவிடு, அப்பதான் நம்மளால ஹேக் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஃப்ரெண்டும் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதுல அந்த லிங்கை ஆட் பண்ணி ஃபாத்திமாவுக்கு அனுப்புறாரு. உடனே அந்த ஃபாத்திமா ரிப்ளை பண்றாங்க, அவ்வளவு பெரிய ஆஃபர்னா நீ கிளிக் பண்ண வேண்டியதானடா, இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லி கிளிக் பண்ண சொல்ல வேண்டியதானடா, ஏன்டா எனக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஒண்ணு நடக்குது, இதுல யாரும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த குரூப்ல நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்றாரு. அங்க சீன் கட் ஆகுது. அடுத்ததா கோல்ட் ஃபினான்ஸ் வச்சிருக்காருன்னு சொன்னல ஹீரோயினோட அப்பா, அங்கதான் காட்டுறாங்க. இன்னைக்கு ஷில்பா ஹெட்டா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா அங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் தான் பிரவீன் குமார், ஐடி கன்சல்டன்டா இருக்காரு. இவர் கில்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க் எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. இவர் வந்து மேத்யூ தாமஸ், நம்மளோட ஃபினான்ஸ் மேனேஜர். இந்த ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காருல்ல, இவர் நம்ம ஹீரோயினை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவருக்கு ஜெஸ்வின் தவிர இன்னுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவரோட பேர் உதயன், இவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. இவரு ஹனிஷ், இவர் கம்ப்யூட்டர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் போயிட்டு பிரிண்டரும் கம்ப்யூட்டரும் சரி பண்ணி கொடுக்கறது தான் இவரோட வேலையா இருக்கு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹனிஷ் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஷில்பா வந்து இப்ப பழைய மாதிரி எல்லாம் இல்லடா, அவ மாறிட்டா, சரியா பேசுறது கூட இல்ல, அதுக்கு அவரு இந்த போன் பேசுறதுலாம் செட் ஆகாதுடா, நீ நேர்ல போய் பார்த்து பேசு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஷில்பா அவங்க அப்பா கிட்ட, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. நீ வந்து அக்கௌண்ட் மேனேஜர் மேத்யூ தாமஸ் கூட போயிடு, ஏன்னா கார் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஷில்பா மேத்யூ கூட கார்ல போயிட்டு இருக்காங்க.
மேத்யூ வந்து ஷில்பா கிட்ட ஏன் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண, வேற ஏதாவது நல்ல கம்பெனியா பார்க்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் ஒரு முறை முறைக்கிறாங்க பாருங்க. அதுலயே நமக்கு தெரிஞ்சது இது ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி. உடனே மேத்யூ பயந்துகிட்டு, நான் அதுக்காக சொல்லல, ஐடில நல்ல ஸ்கோப் இருக்கு, வேற ஏதாவது கம்பெனில ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன 2-3 கம்பெனில கூப்பிட்டாங்க, ஆனா எங்க அப்பா தான் இங்க ஜாயின் பண்ண சொன்னாரு, அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க கம்ஃபர்டபுளாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மேத்யூ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஷில்பாவும் ஹீரோவும் பேக்கரிக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஷில்பா கிட்ட, நான் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பிசினஸ்னா ஹனிஷ் கூட சேர்ந்து அவரோட கம்ப்யூட்டர் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஷில்பா, தயவு செஞ்சு முதல்ல அந்த அரியர்ஸை முடிக்க பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்றப்ப எனக்கு ஏதாவது வேலை இருக்கணும்லன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், ஆமா கம்ப்யூட்டர் ஷாப் வச்சிருக்கேன்னு சொன்னா மட்டும் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன குறைச்சல், உங்க அப்பாவுக்கு ஃபினான்ஸ்னா எனக்கு கம்ப்யூட்டர், இதுல என்ன பிரச்சனை, சரி விடு, உங்க அப்பா ஒத்துக்கலன்னா நீ என் கூட வீட்டை விட்டு வந்துருவியா அப்படின்னு கேக்குறாரு. எங்க வர சொல்ற, அதெல்லாம் நடக்காது, ஒரு வேலை கூட இல்லாத ஒன்ன நம்பி நான் எப்படி வீட்டை விட்டு வர்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் போகட்டும், இப்ப நீ சாப்பிடுற கட்லெட்டுக்கும் குடிக்கிற ஜூஸ்க்கும் கூட நான் காசு கொடுப்பேன்ற தைரியத்துல தானே நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு அந்த கட்லெட் தொண்டையில இறங்கவே இல்லை. இதனால வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த கட்லெட்கான காசை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி ஹீரோட ஃப்ரெண்ட் ஜெஸ்வின் வீட்டுக்கு போறாரு. எதுக்காக அங்க போறாருன்னா அவர் இவரை சமாதானப்படுத்துவாருன்னு நினைச்சுதான். ஆனா ஜெஸ்வின் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினுக்கு வேற எவனாவது செட் ஆயிருப்பான், அப்படி இல்லைன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் எல்லாம் 2K கிட்ஸ்க்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. ஏண்டா நாங்க இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெஸ்வின், அவளுக்கு எப்படியும் வேற ஒரு ஆள் செட் ஆயிருப்பான், அதே டவுட் எனக்கு வந்ததுனாலதான் நான் பாத்திமாவோட இன்ஸ்டாகிராம ஹேக் பண்ண சொன்னேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ நேரா வீட்டுக்கு போய் ஷில்பாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா ஹீரோயினோட பாஸ்வேர்ட்லாம் இவருக்கு தெரியும், அதனால ஈஸியா லாகின் பண்ணிட்டாரு. அப்படியே ஷில்பாவோட இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது நைட் 1 மணிக்கு இன்னும் தூங்கலையான்னு ஒரு மெசேஜ் வருது. அது வேற யாரும் இல்ல, ஷில்பாவோட ஆபீஸ்ல வேலை செய்யற மேத்யூ தாமஸ் தான். இத பார்த்த உடனே ஹீரோவும் ரிப்ளை பண்றாரு, உங்க அப்பா கிட்ட போய் கேளுடா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் மேத்யூவை காட்டுறாங்க. அடுத்த நாள் மேத்யூ கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா வராரு. ஏன்னா ஹீரோயின் தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. அப்படியே அவர் வரப்ப கேர்ள்ஸோட கண்ணில் பட்டுடுறாரு. அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, என்ன சார் வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு மேத்யூ முறைக்கிறாரு. உடனே இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஷில்பா கிட்ட போய் பேசுறாரு. அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு அந்த மெசேஜை இவங்க அனுப்பலன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே மேத்யூவும் அந்த மெசேஜை ஷில்பாக்கு காட்டுறாரு. உடனே ஷில்பா ஹீரோக்கு கால் பண்ணி, நீ எதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, சாரிமா நான் தெரிந்த அந்த டென்ஷன்ல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு ஷில்பா, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்காத, என் கூட பேசவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி மேத்யூவை காட்டுறாங்க. மேத்யூ இந்த கதை எல்லாத்தையும் அவர் கூட ஒர்க் பண்ற ஐடி கன்சல்டன்டான பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஷில்பாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு பிரவீன், அதுக்கு அவங்க அப்பா சம்மதிப்பாரான்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன, அவர் பினான்சியல், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலை பாக்குறேன். அதுக்கு பிரவீன் குமாரும் அவன் மனசுல வேற யாராவது இருந்தாங்கன்னா அப்படின்னு கேட்க, அதுக்கு மேத்யூ, பயமுறுத்தாத, ஒவ்வொரு நாளும் நல்லதுதான் நடக்கும்ன்ற மாதிரி தான் இந்த பினான்ஸ்காரங்க எல்லாருமே காலத்தை ஓட்டுவாங்க, அது மாதிரி இருக்காதுன்னு நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஷில்பாவோட ஆபீஸ்க்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்த ஷில்பா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, உங்ககிட்ட பேசணும்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு என்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. நீ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க, நான் பண்ணது தப்புதான் எனக்கு தெரியும், அதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்றதுக்காக தான் வந்தேன். அதுக்கு ஷில்பா, இது சாரி சொன்னா முடியிற விஷயம் கிடையாது, என்னோட பிரைவசியையும் என்னையும் நம்பாதவங்க கிட்ட நான் லவ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஷில்பாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷில்பா, ஒண்ணும் இல்லப்பா, இது என்னோட கிளாஸ்மேட் விஷ்ணுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நான் வரப்பவே கேட்டுட்டேன், எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் இப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா சரி நீ வீட்டுக்கு போ, நாங்க கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷில்பா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எனக்கு ஷில்பாவை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னது என் மேல இருக்கிற கோவத்துலதான், அவளுக்கும் என்ன ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. உங்களோட சம்மதம் இல்லைனாலும் அப்படின்னு சொல்ல வராரு. உடனே பலார்னு ஒரு அடி கேக்குது. அது வந்து ஒரு பயங்கரமான அடியா இருக்கும். என்னதான் நடந்ததுன்னு ஹீரோவுக்குமே புரியல.
புரியல. அவர் அந்த அடியோட எஃபெக்ட்ல இருந்தாரு. இப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்றாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து அவர் ஃப்ரெண்ட் ஹனிஷோட கம்ப்யூட்டர் கடைக்கு தான் போறாரு. அங்க ஆட்டோக்கார ஃப்ரெண்டும் இருக்காரு. ஹீரோ வந்து ஹனிஷ் கிட்ட நீங்க என் கூட நிப்பீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹனிஷ் எதுக்குடா அப்படின்னு கேக்குறாரு. ஷில்பாவோட அப்பாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குடான்னு அவர் ஃப்ரெண்டு கேக்குறாரு. நான் ஷில்பா கிட்ட சாரி சொல்றதுக்காக அவ ஆபீஸ்க்கு போயிருந்தேன், அதுக்கு அவர் என்ன அடிச்சிட்டாரு, நான் அவரை திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உதயன்னு ஒரு ஆட்டோக்கார ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க மச்சான், நீ அவளை மறக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, நான் அவளை மறந்தாலும் அவ அப்பா அடிச்ச அடியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஒரு போன் கால் வருது. ஷில்பாவோட கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஒரு பிரான்ச்ல இருந்து பிரிண்டர் ஒர்க் ஆகல, சரி பண்ணி தர முடியுமான்னு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி கால் வந்திருக்குடா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிஷும் ஹீரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இவர் பிரிண்டரை சரி பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு இங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹனிஷ் எதுக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு செக் பண்ணணும்னு சொல்றாரு. சோ ஹனிஷோட உதவியால அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்க பப்ளிக் ஐபியை எடுத்துடுறாரு. அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஹனிஷ் நீ அந்த சிஸ்டம்ல என்ன பண்ணன்னு கேக்குறாரு. இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா அவங்களோட பப்ளிக் ஐபியை நோட் பண்ணி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு தான் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹனிஷும் அவங்களுக்கு இது தேவைதான்னு சொல்றாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஷில்பாவோட அப்பாவை பழி வாங்குற வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்காக இவரோட ஃப்ரெண்டான உதயனோட ஆட்டோவோட பேரான காதலன்ற பேர்ல ஒரு VPN ப்ரொஃபைல தன்னோட சிஸ்டம்ல கிரியேட் பண்ணி ஷில்பா அப்பாவோட ஃபினான்ஸ் கம்பெனியோட எல்லா பிரான்ச்லயும் இருக்கிற சிஸ்டத்துல இருக்க எல்லா டேட்டாவையும் டிலீட் பண்றாரு. அடுத்த நாள் கம்பெனியை ஓபன் பண்ணும்போது தான் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சுன்னு. இந்த விஷயம் ஷில்பாவோட அப்பாவுக்கும் தெரிஞ்சு அவரும் இங்க வந்துடுறாரு. அவர் கூட ஐடி சப்போர்ட் பிரவீன் குமாரும் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பாக்குற கேர்ள்ஸும் அங்க வந்து சேர்றாங்க. அப்போ பிரவீன் குமார் ஷில்பாவோட அப்பா கிட்ட, சார் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணவங்களை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா இது அவங்களோட மிஸ்டேக்கே கிடையாது, இது வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹேக்கிங்னா ஒருத்தரோட சம்மதம் இல்லாம அவரோட சிஸ்டம்ல போய் டேட்டாஸ் எல்லாம் திருடுறது தான் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஐடி செக்யூரிட்டி தான். அதாவது நம்மளோட எல்லா பிரான்ச்சோட கம்ப்யூட்டரும் ஒரு சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கிற நம்ம சர்வர்ல நம்ம செக்யூரிட்டி எல்லாத்தையும் மீறி உள்ள போய் நம்ம வச்சிருக்க எல்லா டேட்டாஸையும் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஷில்பாவோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு ஷில்பா சொல்றாங்க. அப்போ உன்னை படிக்க வச்சது வீணாகல அப்படின்ற மாதிரி ஷில்பாவோட அப்பா சொல்றாரு. இப்ப பிரவீன் கிட்ட இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு பிரவீன் வந்து சொல்றாரு, இதை உடனே ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் அவங்கள ஹேக்கர்ஸ்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் போகட்டும், இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரவீன் கம்ப்யூட்டர் வேலை எல்லாம் பாக்குற கில்ஸ் கிட்ட பேக்கப் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு கில்ஸ் நம்மளோட ஆட்டோ பேக்கப் ஒர்க் ஆகல, அதனால போன மாசம் வரைக்கும் இருக்கிற பேக்கப் மட்டும் தான் கையில இருக்கு, இந்த மாசத்தோடது இல்லன்னு சொல்றாரு. எல்லா பிரான்ச்சும் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபினான்ஸ் மேனேஜரான மேத்யூ இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. போன மாசம் வரைக்கும் இருக்க எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணி எல்லா பிரான்ச்சையும் ஓபன் பண்ணிடலாம், இந்த மாசத்தோட டேட்டா மட்டும் மேனுவலா ஹார்ட் காப்பில இருந்து எடுக்கலாம், அதுலயும் இல்லாத டேட்டாலாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, கஸ்டமர் யாராவது வந்து கேட்டா கொடுத்துதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம இங்க தர வேண்டியது ஏதாவது இருந்தாலும் அவங்க தரலனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஷில்பாவோட அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. ஏதாவது பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காத மாதிரி பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிரவீன், இங்க இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க நம்மளோட ஐடி செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹனிஷ் ஹீரோ கிட்ட வந்து நீ அந்த கம்பெனியை மூடிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, கம்பெனியை மூடலாம் முடியாது, அவங்க கிட்ட பேக்கப் இருக்கும், அதை வச்சு அவங்க திரும்பவும் ஓபன் பண்ணிடுவாங்க, அவங்க கொஞ்சம் செட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த அடி கொடுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஷில்பாவோட அப்பா கம்பெனில புதிய சர்வர்லாம் செட் பண்ணி செக்யூரிட்டிலாம் ஹை லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி கன்சல்டன்ட் பிரவீன் குமார் எல்லா பிரான்ச்லயும் இருக்க ஆளுங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. அது என்னன்னா, இனிமே எந்த பிரான்ச்லயும் எந்த சிஸ்டமோ பிரிண்டரோ கெட்டு போச்சுன்னா லோக்கல்ல இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு சரி பண்ணாதீங்க, நீங்க நேரா ஹெட் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து அதை சரி பண்றதுக்கான ஆளை அனுப்புறோம்னு சொல்றாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ ஹனிஷ் கிட்ட வந்து அந்த பினான்ஸ் கம்பெனியை திரும்பவும் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திறந்தது மட்டும் இல்லாம என்னோட வேலையும் போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஹனிஷ் ஏன்னு கேக்குறாரு. ஏன்னா இனிமேல் லோக்கல்ல இருக்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆபீஸ்ல முடிவு பண்ணிட்டாங்களாமா. இதை கேட்ட ஹீரோ ஃபீல் பண்றாரு.
ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் சீன் இல்ல, அங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒர்க்லாம் இல்ல, 10 ரூபாய் அதிகமா கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க, அதை பண்றதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம், லாபமே இருக்காது, அது போனதே நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அவங்க செக்யூரிட்டிலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதுல ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதனால ஒரு வாட்டி நம்ம அந்த பிரான்ச்சுக்கு போனா என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், நம்ம கொஞ்சம் அந்த பிரான்ச் வரைக்கும் போலாமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹனிஷும் இது பெரிய தொல்லையா போச்சு, கடைசியில நான் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு, இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது, பழைய மாதிரி எல்லாம் அங்க போக முடியாது, அப்படியே அங்க போனாலும் சிஸ்டம்லாம் அவங்க தொட விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நம்ம அவங்களோட வைஃபை ஹேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அனிஷ் அங்க இருக்கிற ஸ்டாஃப் வைஃபையை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்களான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நம்ம அன்னைக்கு பிரிண்டர் சரி பண்ண போறப்ப கம்ப்யூட்டர் எதுவும் இல்லாத டேபிளுக்கு கீழே ஒரு நெட்வொர்க் கேபிள் இருந்தது, நம்ம அந்த வயரை ஒரு மோடத்துல கனெக்ட் பண்ணா அங்க இருக்கிற வைஃபையை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்லன்னு கேட்கிறாரு. அதுக்கு அனிஷ் அங்க போய் யார் மோடம கனெக்ட் பண்ணுவான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றாரு. ஹீரோ அனிஷ் 2 பேரும் சேர்ந்து உதயாவோட ஆட்டோல அந்த பிரான்ச்சுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா உள்ள போய் அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட வெஹிக்கிள் லோன் டீடைல் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு. இருங்க நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோ அவரோட கையில இருந்த காயினை கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி கீழே குனிஞ்சு டேபிள் இருந்த நெட்வொர்க் கேபிள்ல இவர் எடுத்துட்டு வந்த மோடம் கூட கனெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் காயினையும் வெஹிக்கிள் லோனோட டீடைல்ஸையும் வாங்கிட்டு வெளியே வந்து உதயாவோட ஆட்டோல உட்காந்து வைஃபையை ஹேக் பண்றாங்க. அப்ப அனிஷ் சொல்றாரு, இந்த மோடத்தை நம்ம திரும்ப எடுக்கணும், அதை வச்சுட்டு போனா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. இனிமே நான் திரும்பவும் போனா மாட்டிப்பேன், அதனால நீங்க யாராவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதயா அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டு காயினை இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் உள்ள போயிட்டு வெளியே ஒரு கவரோட வராரு. இதுல உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுல மோடமும் அது கூடவே நெட்வொர்க் சுவிட்சும் இருக்கு. அதாவது இந்த நெட்வொர்க் சுவிட்ச் இல்லைன்னா இந்த கடையில இருக்க நெட்டு மொத்தமா போயிடும், அதை பத்தி விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், அதனால அனிஷும் உதயம் கிட்ட இந்த நெட்வொர்க் சுவிட்சை அதுலயே திரும்பவும் மாட்டிட்டு வந்துருன்னு சொல்றாரு. அதுக்கு உதயா எனக்கு காட்ட மட்டும் தான்டா தெரியும், மாட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம திரும்பவும் அனிஷ் காயின் எடுத்துட்டு உள்ள போறாரு. அனிஷை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க அனிஷ் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா இதுதான்டா கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த நெட்வொர்க் சுவிட்சை கனெக்ட் பண்ணிட்டு 200 ரூபாய் சர்வீஸ் சார்ஜும் வாங்கிட்டு வெளியே வராரு. வீட்டுக்கு வந்து ஹீரோவும் திரும்பவும் அவங்களோட புதுசா செட் பண்ணி வச்சிருந்த செக்யூரிட்டியோட சர்வரை ஹேக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் பிரான்ச் எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க. அதே பிரச்சனை திரும்பவும் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டதும் ஷில்பாவோட அப்பா பிரவீன் குமார் கிட்ட இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி தானே என்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கினேன், இந்த பொருள் எல்லாம் வாங்கி போட்டேன், இப்ப திரும்பவும் ஹேக் பண்ணிட்டாங்க, எல்லா டேட்டாவும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. என்னை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா, நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப பிரவீன் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா செக்யூரிட்டி லோவா இருந்ததால ஏதாவது சின்ன பசங்க தான் ஹேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா நம்ம இவ்வளவு தூரம் அப்கிரேட் பண்ணியும் சர்வரை ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட எதிரிங்க தான் யாரோ ப்ரொஃபஷனல் ஹேக்கரை இறக்கி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹேக்கிங்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்ன பண்றது, இதை பண்ணது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. செமின்னு ஒரு ஹேக்கரை ஷில்பாவோட அப்பாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப ஷில்பாவோட அப்பா செமி கிட்ட இந்த கம்பெனியோட வரலாற்றுலயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுதான் முதல் தடவை, போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, இதை எவன் பண்ணாலும் அவனை எனக்கு காட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சிமியும் அங்க இருக்கிற சர்வர்ல போயிட்டு ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா நமக்கு காட்டல. அங்க சீன் கட் ஆகுது. இங்க ஹீரோ திரும்பவும் ஷில்பாவோட அப்பா ஆபீஸ் சர்வரை ஆக்சஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் சிமியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாரோ சர்வரை ஹேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அந்த டைம் சிமி அவங்களோட கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்றாங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோவுக்கு மவுஸும் கீபோர்டும் ஒர்க் ஆகல, எந்த கீ டச் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கூடவே ஹீரோக்கு ஒரு மெசேஜும் வருது, ஐ ஃபவுண்ட் யூ மிஸ்டர் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஹீரோ பயந்து போய் தன்னோட சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ அனிஷ் கிட்ட வந்து இதை பத்தி சொல்றாரு. இதை கேட்ட அனிஷும் நீ இதெல்லாம் நிறுத்திக்கோ, இது வந்து ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்ல, ஏன்னா யாரோ ஹேக்கிங் தெரிஞ்சவங்க அவங்களோட ஐபில ஃப்ரீஸ் பேஜ் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அது தெரியாம நானும் அந்த பேஜ்ல போய் கிளிக் பண்ணிட்டேன், அதை அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இதுல பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அனிஷ் என்ன பயப்பட வேண்டியது இல்லையா, அவங்க காதலன்ற பேர் வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, நீ வந்து ஒரு சாதாரண பையன் தான், ஆனா நீ விளையாடுறது வந்து ஒரு பெரிய கம்பெனி கிட்ட அவங்க உங்க வீடு வரைக்கும் வந்துருவாங்க. அதுக்கு
அதுக்கு ஹீரோ அவங்களுக்கு முதல்ல என்னோட லொகேஷன் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. அங்க சீன் கட் ஆகி ஷில்பாவோட ஆபீஸ காட்டுறாங்க. இங்க ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக சிமி வந்திருக்காங்க. சார், நான் அவனோட லொகேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. இதுல இருந்து ஒண்ணு புரிய வருது, அவன் ஒரு இந்தியன் தான். குறிப்பா சொல்லணும்னா சவுத் இந்தியனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் ஹேக் பண்றதுக்கு யூஸ் பண்ண பேர் காதலன். ஸ்டார்டிங்ல அவன் விளையாட்டுக்கு ஹேக் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டி அதிகப்படுத்தினதுனால அவனுக்கு ஈகோ டச் ஆயிருக்கும். நம்ம இவ்வளவு செக்யூரிட்டி அப்கிரேட் பண்ணியும் அவன் உள்ள வந்திருக்கானா, அவன் நம்ம ஆபீஸ்க்கு கண்டிப்பா வந்திருக்கணும், இல்லனா அவன் நம்மளோட சர்வரை ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா நம்மளோட சிசிடிவி செக் பண்ணா அவன் உள்ள வந்ததை கண்டுபிடிக்க முடியாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு சிம்மி அவன் எதுக்காக வந்தான், என்னைக்கு வந்தான், அது மட்டும் இல்லாம எந்த பிரான்ச்சுக்கு வந்தான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக கஸ்டமரா இல்லனா சர்வீஸ் ப்ரொவைடரா கூட வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டாஃப் யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, எதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆன ஷில்பாவோட அப்பா, உங்களோட தியரி எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த காதலை யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிம்மி நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும் சார் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு ஒரு ரிப்போர்ட்டை சிம்மி ஷில்பாவோட அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அதுல காதலன்றவன் ஒரு மலையாளி தான். ஏன்னா தமிழ்ல காதலன்றத காதலன் இப்படிதான் எழுதுவாங்க, ஆனா நம்ம மலையாளிங்க மட்டும்தான் காதலன்றத காதலன் இப்படி எழுதுவாங்க, அதாவது டிக்கு பதிலா டி. இதை வச்சுதான் இதை பண்ணது 99% மலையாளியா இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஷில்பாவோட அப்பா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அங்கிருந்து கட் பண்ணா ஷில்பாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இப்ப ஷில்பா அம்மா கிட்ட அப்பா பாத்துக்கன்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு போறப்பதான் அங்க தன்னோட பழைய கணக்கு வாத்தியார பாக்குறாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் விஷ்ணு பத்தி விசாரிக்கிறாரு, அதாவது நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்கிறாரு. அவனுக்கு வேலை ஏதாவது கிடைச்சதா? அதுக்கு ஷில்பா இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சார் சொல்றாரு, எப்படி கிடைக்கும், அன்னைக்கு அந்த கிளவுட் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப ஹீரோ நம்ம காலேஜோட சைட்டை ஹேக் பண்ணி அவனோட அப்ளிகேஷனை அவனே அப்டேட் பண்ணி தான் அவன் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் சின்ன பையன் தானே, அவனோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆக கூடாதுன்றதுக்காக தான் அவனை எக்ஸாம் எழுத விட்டேன், அப்பவும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஷில்பாக்கு ஹீரோ மேல டவுட் வருது. அதனால நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா ஹீரோ வீட்டுக்கு தான் வராங்க. வந்து நீ தான் அந்த காதலனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ காதலனா அது யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் உனக்கு தெரியாதா, நீ தானே எங்க கம்பெனியை ஹேக் பண்ண, எனக்கு தெரியும், நீ தான் இதை பண்ணியிருப்ப, இந்த வேலையை இதோட நிறுத்திக்கோ, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஷ்ணுவோட அப்பா ஷில்பா போனதும் ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு என்னடா சொல்லிட்டு போறா, நீ இந்த கம்ப்யூட்டர் வச்சு தானே இது மாதிரி எல்லாம் செய்யறன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கம்ப்யூட்டரை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் சிமியும் அவங்க ஹஸ்பண்டும் வர வழியில ஒரு ஆட்டோவை பாக்குறாங்க. அந்த ஆட்டோல காதலன்னு எழுதி இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து சிமி கிட்ட இங்க பாரு, அந்த ஆட்டோல காதலன்னு எழுதி இருக்கு, ஒருவேளை அந்த சர்வரை ஹேக் பண்ணது இவனா இருக்குமோன்னு கேக்குறாரு. அதுக்கு சிமியும் அவன் கிடையாது, ஏன்னா அவன் 2வது ஹேக் பண்ணது ஹை செக்யூரிட்டி கொண்ட ஒரு சர்வர், அவன் பண்றத பார்த்தா அவன் ஏதோ எம்என்சில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. அங்க சீன் கட் ஆகி சிமியும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டோக்குள்ள காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அனிஷ் உதயான்னு 3 பேரும் இருக்காங்க. அனிஷ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இவன் ஹேக் பண்றப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது, 2வது பண்றப்ப எப்படியோ தப்பிச்சிட்டோம், அதோட நிறுத்திக்கிறேன்னு சொன்னான், ஆனா இப்ப பார்த்தா அந்த ஷில்பா வீட்டுக்கே வந்தான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எல்லாருமே என்னை மிதிச்சுட்டு தான் போயிருக்காங்க, நான் முதல் முறையா ஒருத்தருக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ணது என்னை அடிச்சதுக்கு, நான் திரும்ப பண்ணது அவங்க செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணதும் எனக்கே ஈகோ டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அனிஷ் சொல்றாரு, போதும் இதோட இதை நிறுத்திடு, அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, நான் அதெல்லாம் எப்பயோ நிறுத்திட்டேன், இனிமே நான் ஹேக்கிங் எதுவும் பண்ண போறது இல்லைன்னு சொல்றாரு. அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல ஷில்பா விஷ்ணுவை பத்தி பினான்ஸ் மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஷில்பா ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் நீதானான்னு கேக்குறப்ப அவன் கொஞ்சம் பயந்தான். இருந்தாலும் நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதை பண்ணது அவன் இல்லைன்னா ஏற்கனவே அவன் ஹார்ட் பிரேக்கிங்ல இருக்கான், அது கூடவே இதுவும் சேர்ந்தா அவன் நொறுங்கி போயிடுவான், அதனாலதான் நான் இதை யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்றாங்க. அதுக்கு மேத்யூ, உனக்கு இன்னும் அவனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல காலேஜ் முடியும் போதே விட்டுட்டேன், அப்படி இல்லைனாலும் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு மேத்யூ, நம்ம 2 பேரும் அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, மேத்யூ கிட்ட நீ சொன்னது உண்மையா இருந்தா அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல மேத்யூ ஷில்பாவோட போட்டோ ஷூட் காட்டுறாங்க. அப்படி போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது மேத்யூக்கு ஒரு போன் கால் வருது. அது வெட்டிங்லாம் பண்ணி வைக்கிற இன்னொரு குரூப். ஆல்ரெடி இவர் போட்டோ ஷூட்ல இருந்ததுனால எனக்கு வேணான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, அங்க
பண்ண ஒர்க்கோட சில போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கோம், அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட மேத்யூ அவங்க அனுப்பின போட்டோஸ்லாம் செக் பண்றாரு. அப்படியே சீன் கட் பண்ணி பிரவீன்குமாரும் சிமியும் சேர்ந்து ஷில்பாவோட அப்பா கிட்ட வராங்க. அவங்கள பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அந்த காதலனோட லொகேஷன் கிடைச்சுதான்னு கேக்குறாரு. அதுக்கு சிமி, அன்னைக்கு நான் ஐ ஃபவுண்ட் யூ மிஸ்டர் காதலன் அப்படின்னு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவன் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால அவனை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நான் நம்ம சர்வர்ல புதுசா ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இனிமே அவன் ஹேக் பண்ணி நம்ம சர்வர்ல வந்தானா அவனோட லொகேஷன் நமக்கு கிடைச்சிடும்னு சொல்றாங்க. அதை கேட்ட மேத்யூ, அவன் ஹேக் பண்ணா லொகேஷன் கிடைச்சிடும்ன்றது கன்ஃபார்ம்னா நான் அவனை ஹேக் பண்ண வைக்க ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. அதை கேட்ட பிரவீன், அது எப்படி முடியும், அதுக்கு ஹேக்கர் யாருன்னு தெரியணும்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், எதுவா இருந்தாலும் அதை நம்ம எவிடன்ஸோட நிரூபிக்கணும்னு சொல்றாரு. அங்க சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல ஷில்பா ஹீரோ கிட்ட ஒரு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட கம்ப்யூட்டர் எங்க அப்பா உடைச்சிட்டாரு. அதுக்கு ஹீரோயின், சாரிடா, இருந்தாலும் எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்கு, அதாவது நீ தான் அந்த காதலனோன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதுக்கு ஹீரோ, நீ இந்த சந்தேகத்தை தீர்க்க தான் இப்ப எனக்கு கூப்பிட்டியான்னு கேக்குறாரு. ஷில்பா, இல்லடா எனக்கு மேரேஜ் அதை சொல்லதான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ வருத்தப்பட்டாலும் ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு, இது என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, யார் பையன் அப்படின்னு கேக்குறாரு. அந்த டைம்ல மேத்யூ அவங்க கிட்ட வந்து, நான் தான் அந்த பையன், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு என்ன இன்ஸ்டாகிராம்ல திட்டினது நீ தானே, ஆம்பளையா இருந்தா இப்ப திட்டா பாக்கலாம்னு சொல்லிட்டு, நீ எங்களோட கம்பெனியை ஹேக் பண்ணுவியா, உன்னோட காதலிய நான் தான் கட்டிக்க போறேன், இனிமே இவ்வளவு அந்த கம்பெனியும் எனக்கு தான் சொந்தம், நீ ஆம்பளையா இருந்தா உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொரு வாட்டி ஹேக் பண்ணி பாருடான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, பிளான் பண்ணி தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தல, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. அப்படி ஹீரோ வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்க பையன் வந்து இந்த லேப்ல லினக்ஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னு லேப்டாப்பை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷில்பாக்கும் மேத்யூக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ஹீரோவும் வந்திருக்காரு, கூடவே அனிஷும் வந்திருக்காரு. இப்ப ஹீரோ ஷில்பா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சீனை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ அங்க பிரச்சனை எதுவும் பண்ணாம அவர் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாரு. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹனிஷை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பைக்ல போறப்ப ஹனிஷ் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம்டா, நீ அவ கல்யாணத்துக்கு வருவேன்னு நான் நினைச்சே பார்க்கல, இனிமே உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும், இதோட எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு யார் சொன்னா? அதுக்கு ஹனிஷ், என்னடா என்னாச்சுன்னு கேக்குறாரு. அப்போ பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நேத்து ஒரு பையன் லேப்டாப் கொடுத்துட்டு போனால, அந்த லேப்டாப்போட ஸ்கிரீன்ல சிமி வந்து ஐ ஃபவுண்ட் யூ மிஸ்டர் காதலன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு ரிப்ளை டெஸ்டினேஷன் மோட் அன்ரீச்சபிள் அப்படின்னு டைப் ஆகி சென்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோ திரும்பவும் அவங்க சர்வரை ஹேக் பண்ணியிருக்காரு. அங்க சீன் கட் ஆகி ஹீரோயினோட ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் வேலை எல்லாம் பாக்குற கில்ஸ் ஏதோ கரியற ஸ்மெல் வருதுன்னு போய் பாக்குறாரு. பார்த்தா சர்வரும் மொத்தமா எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே கில்ஸ் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஷில்பா கிட்டயும் ஷில்பாவோட அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப ஷில்பாவோட அப்பா, இப்ப இதையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறியான்னு கேக்குறாரு. அதுக்கு பிரவீன், ஆமா சார், இதுவும் ஹேக்கிங் தான்னு சொல்றாரு. அதுக்கு ஷில்பாவோட அப்பா, ஹேக் பண்ணி எப்படிடா தீ மூட்ட முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு பிரவீன், அவன் ஹேக் பண்ணி சர்வர்ல ஏதோ கமெண்ட் ரன் பண்ணி கம்ப்யூட்டரோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி எரிய வச்சுட்டான், அதனால ஓவர் ஹீட் ஆகி தான் தீ பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல ஓவர் ஹீட்டால சிஸ்டம் ஷட் டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு தேவையான வேலையும் அவன் பார்த்திருக்கான், அதனால தான் தீ பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதே நேரத்துல செமி டூல் இன்ஸ்டால் பண்ணதை வச்சு ஒரு மேக் ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மேக் ஐடியா வச்சு லொகேஷனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க சீன் கட் ஆகி திரும்பவும் இவங்களோட கான்வர்சேஷனை காட்டுறாங்க. இவங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி இவங்களை சேஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க சீனை கட் பண்ணி ஷில்பாவோட அப்பாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி ஹேக்கரை புடிச்சிட்டோன்னு சொல்றாங்க. நீங்க அவனை அடிப்பீங்களோ இல்ல கொல்வீங்களோ எனக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி அவனோட முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இங்க தான் படத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல மேத்யூ தான் இருக்காரு. இங்க சீனை கட் பண்ணி திரும்பவும் ஹீரோவையும் அனிஷையும் போலீஸ் சேஸ் பண்ற சீனை காட்டுறாங்க. பார்த்தா போலீஸ் அவங்கள சேஸ் பண்ணல, அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தா மேத்யூவை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. எதுக்காக மாத்தி அரெஸ்ட் பண்றாங்கன்றத இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோ தன்னோட மேக் ஐடியா மேத்யூவோட மேக் ஐடியா மாஸ்க் பண்ணியிருக்காரு. அது எப்படி மேத்யூவோட மேக் ஐடி ஹீரோக்கு தெரியும்ன்றத காட்டுறாங்க. அன்னைக்கு மேத்யூ
போட்டோ ஷூட்ல இருக்கும்போது மேத்யூக்கு ஒரு கால் வந்திருக்கும்ல, வெட்டிங்காக கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டோலாம் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு தான். அந்த போட்டோவை அனுப்பியிருப்பாரு. அது கூடவே மேத்யூவோட மேக் ஐடியா ஹேக் பண்ணக்கூடிய லிங்கையும் சேர்த்து அனுப்பியிருப்பாரு. மேத்யூ அதுல கிளிக் பண்ணனதும் மேத்யூவோட எல்லா டீடைல்ஸும் ஹீரோவுக்கு கிடைச்சிருது. இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, ஹனிஷ் கிட்ட அவங்க என்னைக்கா இருந்தாலும் நம்மள ட்ராக் பண்ணி வருவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் மேத்யூவோட மேக் ஐடியா என்னோட மேக் ஐடியா மாஸ் பண்ணேன். இப்போதைக்கு நம்ம சேஃப் தான், இதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம், இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அப்பா ஹீரோ கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு ஜெஸ்வின் கால் பண்ணியிருந்தான், நீ எல்லா அரியஸையும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னான். ஆனா அதை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஹீரோ ரூம்குள்ள போறாரு. பார்த்தா அவரோட ரூம்ல புது லேப்டாப் இருக்கு. அப்போ ஹீரோட அப்பா சொல்றாரு, உனக்கு இது இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஹனிஷ் கிட்ட சொல்லி புதுசா ஒரு லேப்டாப் வாங்கினேன், நீ இதை வச்சு என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது எனக்கு புரியவும் போறதில்ல, என்ன இருந்தாலும் நீ இதை வச்சு நல்லது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தேவையான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காததுனால சர்வர் எரிஞ்சதுக்கு காரணம் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதிட்டாங்க போலீஸ். நான் எடுத்த காரியம் சக்சஸ் ஆகாததால ஹேக்கர் சிமியும் திரும்பவும் பெங்களூர்ல இருக்க பழைய கம்பெனிலே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. சிமி யோசிக்கிறாங்க, காதலன் யாரா இருந்தாலும் அவன் செஞ்சதுக்கு காரணம் எதுவா இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல் தான், என்னைக்காவது ஒரு நாள் அவனை கண்டுபிடிப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த டைம்ல சிமியோட ஆபீஸ்ல இன்டர்வியூக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்மளோட காதலன் தாரி ஹீரோ தான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.